சிறப்பான மனவளக்கலை தினம். வாழ்க்கை கல்வி உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் காப்பும் சங்கல்பமும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை வழங்க இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்று நமக்கு அருமையானதொரு நித்யானந்த தவத்தை நடத்தி கொடுத்த லில்லி கோபால் அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மனிதன் என்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு, மனமறிந்த தேவருண்டு, மதிநிலைத்த மனிதருண்டு, மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் என்ற ஞான களஞ்சிய வரிகளுடன் எனது உரையை தொடங்குகின்றேன். நமது தலைப்போ அருட்காப்பும் சங்கல்பமும். நான் மனிதனை பற்றி கவி பாடுகிறேன். ஏதாவது சம்மதம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. மனிதன் மனிதன் என்றால் யார்? மனதை இதமாக வைத்துக் கொள்பவனே மனிதன். உலகில் பல கோடி உயிரினங்கள் வாழ்கின்றன. நான் மட்டும் என் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஆம். ஏனென்றால் சிந்தனை அறிவு உள்ளவன் மனிதன் மட்டுமே. சிந்தனையில் உயர்ந்து பகுத்துணர்வில், தொகுத்துணர்வில், பண்பாட்டில் சிறந்து விளங்க வேண்டியவனே மனிதன் ஆவான். மகரிஷி மனிதனின் சிறப்பை பற்றி என்ன சொல்றாங்க தெரியுமா? சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன், யோகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம் அப்படின்னு மகர்ஷி சொல்றாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த மானிடமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். முதலில் அனைவருக்கும் தனி மனித அமைதி வேண்டும். அது சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும். இப்ப டீனேஜ் பசங்க பார்த்தாங்கன்னா நிறைய கஷ்டப்படுறாங்க. தடம் மாறி தடுமாறி மீண்டு வராம நிறைய கஷ்டப்படுறாங்க. தடம் மாறியதிலிருந்து தப்பித்து கொண்டாலும் அந்த காயம் இருக்கதான் செய்யும். ஆக சிறு வயதிலேயே நாம அந்த குழந்தைங்களுக்கு காயம் வராம, அந்த மனக்காயம் வராமல் பார்த்து கொள்ள குட் பேரண்டிங் நாம பண்ணணும். நம்ம கையில தான் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம மனவளக்கலை நமக்கு உதவி பண்ணுது. அந்த தனி மனித அமைதி இருந்தால்தான் அது குடும்ப அமைதியாகவும், குடும்ப அமைதி உலக அமைதியாகவும் மாறும். இன்று இந்த உலகம் பெரும் போராட்டத்தில் உள்ளது. சோ எல்லாத்துக்கும் பேசிக்கான தனி மனித அமைதி கிடைக்க என்ன செய்யணும்னு நம்ம பார்ப்போம். தனி மனித அமைதியோ, குடும்ப அமைதியோ, உலக அமைதியோ, இது மூணும் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நம்மை அழிக்கக்கூடிய தேவையில்லாத 6 குணங்கள் என்ன தெரியுமா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் இருக்குது. நம்ம அது இண்டிவிஜுவலை பாதிக்குது, வீட்டை பாதிக்குது, நாட்டை பாதிக்குது. இந்த 6 தீய குணங்களும் எல்லாருமே பாதிக்குது. நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சா, ஏய் ஓடு ஓடு ஓடு, எதிர்த்த வீட்டுல கரண்ட் போயிடுச்சான்னு பாரு, அங்கேயும் கரண்ட் போயிடுச்சு, அப்பாடி இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படியா நம்ம காலம் ஓடிட்டே இருக்குது. இந்த 6 தீய குணங்களை தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருந்து அகத்தாய்வு செய்தால் நம்மை நாம் சீரமைத்துக் கொள்ளலாம். 6வது அறிவை கொண்ட இந்த மனித வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும். இயற்கையின் முழுமையை நாம் உணர வேண்டும். எந்த சக்தியிலிருந்து நாம் தோன்றி இயங்கிக் கொண்டு இருக்கிறோமோ அந்த அடிப்படையை உணர்ந்து அதோடு லயமாகி இணைந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். இதுதான் பிறப்பின் நோக்கம். ஓகே, இந்த பிறப்பின் நோக்கத்தை நாம் அடைய வேண்டுமானால் அருட்காப்பையும் சங்கல்பத்தையும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும்.
எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதற்கான குறிக்கோள் ஒன்று இருக்கும். குறிப்பிட்ட இந்த செயல் வெற்றி பெற அருட்காப்பும் சங்கல்பமும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். நம் வேதாத்திரி மகிழ்ச்சியின் மனவளக்கலையில் சங்கல்பம், அதாவது உறுதிமொழி, மற்றும் அருட்காப்பு, தெய்வீக பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் மற்றும் மெய்ஞானம் பெற்று இறையருளால் பாதுகாப்பாக வாழ தினசரி செய்யப்படும் பயிற்சியாகும் இது ரெண்டுமே. இது மனதை அமைதிப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது. சங்கல்பம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவோம். அருட்காப்பு அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக நமக்கு தெரியும். நம்ம இப்ப தவம் பண்றப்பே நம்ம கேட்டிருப்போம், தெரியும் நமக்கு. அருட்காப்பு இதோட யூஸ் என்னங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாதுகாப்பு. இறை பேராற்றல் நம்மை சுற்றி ஒரு கவசம் போல் அமைந்து நம்மை பாதுகாக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா இது நமக்கு மன அமைதியை கொடுக்கிறது அருட்காப்பு. தினசரி செய்வதால் மன அழுத்தம் குறைந்து நமது மன உறுதி கூடுகிறது. அப்புறம் பார்த்தோம்னா ஆற்றல் மேம்பாடு. காயகல்ப பயிற்சியுடன் இணைந்து உடல் மற்றும் மன ஆற்றலை இது அதிகரிக்கின்றது. நமக்கு கான்பிடன்ஸை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இதனை தினமும் காலை, மாலை, இரவு என எந்த நேரத்திலும், முக்கியமாக தியானம் தொடங்கும் முன் செய்து கொள்ளலாம். ஆனால் அதை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். தவம் பயின்ற அனைவருக்கும் இந்த அருட்காப்பை பற்றி நன்றாகவே தெரியும். தவம் ஏற்றும் போது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தவத்தை முடிக்க இந்த அருட்காப்பை நம்ம போட்டுக்கிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஹஸ்பண்ட ஆபீஸ் அனுப்புறப்பயோ, குழந்தைங்களையோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க என்ன பண்றோம்? அருட்காப்பு போட்டு பத்திரமா போயிட்டு வரட்டும்னு அருட்காப்பு போட்டு அனுப்புறோம். நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டுக்குள்ளதெல்லாம் வீட்டுல எல்லாம் பத்திரமா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு அருட்காப்பு போட்டுட்டு நம்ம பயணத்துக்கு ஒரு அருட்காப்பு போட்டுட்டு நம்ம போறோம். இப்ப என் மாமனாருக்கு சர்ஜரி நடந்துச்சு. அப்போ அருட்காப்பு போட்டு தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி அருட்காப்பு போட்டு அனுப்புறோம். இப்ப இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு காலிங் பெல் அடிச்சிடக்கூடாது, போன் வந்துடக்கூடாது அப்படின்னு அருட்காப்பு போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதெல்லாம் நம்ம அருட்காப்பு. இதெல்லாம் நம்ம ஊர்ல கூட நடந்திருக்கு. ஒரு திருவிழா நடக்குதுன்னா, கிராமத்துல நடக்குதுன்னா, முந்தின நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் கயித்துல மஞ்சள் கிழங்க வச்சு கட்டுவாங்க. ஏன்னா இந்த காப்பு அவர்களை அந்த நிகழ்ச்சியை, அந்த திருவிழாவை சிறப்பாக முடிக்கவும், வேறு எந்த விதத்திலும் மனம் சஞ்சலப்படாமலும் இருந்து நிகழ்வை சிறப்பிக்க அது செய்யப்படுகிறது. பக்தி மார்க்கத்துல அந்த காப்பு கட்டப்படுகிறது. மஞ்சள்ங்கிறது ஆன்டிசெப்டிக். அதை விட சைக்கலாஜிக்கலி என்னை எதுவும் அண்டாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதே போலதான் நாமும் இந்த தவத்தை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும், வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னுட்டு தான் நம்ம மகரிஷி அருட்காப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. அருட்காப்புன்னா அருள் பிளஸ் காப்பு. அருள் என்றால் இறை சக்தி, இறை ஆற்றல். காப்பு என்றால் கவசம். விநாயக கவசம், கந்தசஷ்டி கவசம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அத மாதிரி அருட்தந்தை சொல்வார்கள், அந்த பக்தி மார்க்கம் இல்லாத ஞான மார்க்கமும் ஞான மார்க்கம் இல்லாத பக்தி மார்க்கமும் நிறைவு பெறாது என்று. பக்தி என்பது காய், ஞானம் என்பது கனி. பக்தி மார்க்கத்திலே இறையாற்றல் என்றால் நம்ம விநாயகர் சொல்லுவோம், முருகரை சொல்லுவோம், பார்வதி, லட்சுமி இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இறையாற்றல் என்னன்னு கேட்டாக்கா, ஆனால் நம்ம மகரிஷி இறையாற்றல் என்பதை காந்தம் என்று சொல்கிறார்கள். காந்தம் எப்படி தோன்றியது நமக்கு தெரியும். இறைவெளியே தண்ணீருக்கும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியே விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ். அப்ப உருவாகிற காந்தம் தான் இந்த இறையாற்றல் அப்படின்னுட்டு சொல்றாங்க. எல்லா நேரத்திலுமே இது நம்மை காப்பாற்றுகிறது. ராமாயணத்துல இந்த அருட்காப்பு இல்லாட்டி நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வரும்னா, ராமாயணத்துல பார்த்தோம்னா சீதைக்கு லக்ஷ்மணன் என்ன பண்றாரு? காவலா இருக்கும்போது மாரீசன் ராமா ராமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க? சீதை என்ன சொல்றாங்க? ஏய் லக்ஷ்மணா, நீ போய் அவரை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு லக்ஷ்மணரு? ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடுறான். ஆனா இந்த கவசத்தை தாண்டுறாங்க பாருங்க சீத்தை, அப்பதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்திலேயே அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த கவசங்கிறது நம்ம என்னைக்குமே காப்பாதும். அதை தாண்டாம இருந்திருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்திலேயே அவங்க மாட்டி இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு டூர் போறோம்.
ஒரு புது இடம். எதுவுமே ஃபுல்லா நமக்கு தெரியலன்னா என்ன பண்றோம்? கைடு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். கைடு என்ன பண்ணுவாரு? வழிகாட்டியா இருப்பார். அதே மாதிரி இறையாற்றல் வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழிகாட்டியா இருக்கிறது தான் அருட்காப்பு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நெறைய ரியலா நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நெறைய இருக்குது. ஒரு மாணவன் வந்து காலேஜ்ல சேரணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு ட்ரெயின்ல போறான். ட்ரெயின்ல போகணும். காலேஜ்ல வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி மகரிஷிய போய் பார்த்து கேட்கிறான். மகரிஷி என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மகரிஷி என்ன பண்றாங்க? அந்த அருட்காப்பு போடுறாங்க. அருட்பேராற்றல் கருணையினர் எல்லாமே சொல்லிட்டு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு அருட்காப்பு போட்டு அனுப்பிடுறாங்க. அவனோட கோச் எஸ் ஒன் கோச்ல போறான். அந்த கோச்ல இருந்தா எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனா அவன் மட்டும் தப்பிச்சிட்டான். அது எப்படிங்க சாத்தியம்? ஒருத்தன் மட்டும் எப்படிங்க எஸ்1 கோச்ல இருந்த ஒருத்தன் மட்டும் எப்படிங்க தப்பிக்க முடியும்? அது என்ன மேஜிக்கா? அருட்காப்பு அப்படியா மேஜிக் பண்ணும்? மேஜிக்ங்கிறது டைரக்டா நடக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கான்? நம்ம அருட்தந்தையோட மனவளக்கலை புத்தகம் ஒன்றை படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த வழியா வந்த ஒரு அன்பர் என்ன பண்ணியிருக்காரு? மனவளக்கலை புக்கா? நீ மனவளக்கலை அன்பரா? சரி சரி வா, நான் எஸ்2 கோச் தான் என்னோடது. அங்க வாயேன், கொஞ்ச நேரம் மனவளக்கலை பத்தி பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. இவர் கூட்டிட்டு போன நேரத்துல எஸ்1 கோச்ல தான் அப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அப்ப அங்க இருந்த எல்லாருமே வந்துட்டு இறந்துடுறாங்க. இந்த மாணவன் தப்பித்துக் கொள்கிறான். இந்த காப்பானது சாதாரணமானது இல்லை. நம்முடைய நல்ல சித்தர்களுடைய, ஆன்மாக்களுடைய, மகரிஷிகளுடைய பிளெஸிங் இந்த வான்கந்தத்துல கலந்து இருக்குது. நாம் எண்ணும் எண்ணத்தின் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக அந்த வான்காந்த ஆற்றலிலே இருக்கக்கூடிய இறையாற்றல் பேராற்றலாக நமக்கு உதவி புரிகிறது. என் பிள்ளைங்க வந்து எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி அருட்காப்பு போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்பே நான் வந்து மனவளக்கலைக்கு வந்துட்டேன். அப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. நல்லா பண்ணிடலாம்னு ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. கொஸ்டின் பேப்பர் பார்த்து பிளாக் அவுட் ஆன பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அப்படியே கொஸ்டின் பேப்பரை பார்த்து மொத்தமும் எனக்கு மறந்து போச்சு அப்படின்லாம் நிறைய பேரு சொல்லுவாங்க. அருட்காப்பு போட்டாக்கா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி என் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, எழுதுவாங்க. நமக்கு முன்னாடி வந்து மகரிஷி வந்து 2 கையையும் வச்சுக்கிட்டு நம்மள வந்து என்ன பிளஸ் பண்றது மாதிரி நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இத்தனை காலமும் எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இனிமேல் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் நம்ம சொன்னதை வந்து பசங்க வந்து அழகா செஞ்சுட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டாங்க. நல்ல ஃப்ரீ சீட் எடுத்துட்டாங்க. சூப்பராவே வந்துட்டாங்க. அதுக்கு நான் மனவளக்கலையை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நான் மனவளக்கலைக்கு வந்ததாலதான் எனக்கு பிள்ளைங்க செலவு இல்லாம படிச்சாங்க. ஒழுக்கமான நல்ல பண்புள்ள குழந்தைங்களா வளர்ந்தாங்கன்னு நான் மனவளக்கலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அது இல்லாம நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. கொரட்டூர்ல வந்து 2 திருடனுங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லார் வீட்லயுமே மோட்டார் திருடிட்டே வந்திருக்காங்க. நம்ம அன்பர் என்ன பண்ணிருக்காரு, அருட்காப்பு போட்டுட்டு தூங்குறது முன்னாடி அருட்காப்பு போட்டு நம்ம அன்பர் தூங்கி இருக்காங்க. நம்ம அன்பர் வீட்டுக்கும் வந்திருக்காரு, திருட வந்திருக்காங்க திருடனுங்க. திருடிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டாங்களாம். என்னடா ஆச்சு என்னன்னு கேட்டாக்கா, அது ஒரு பெரியவர் வந்து ஓடு ஓடுன்னு சொல்லி கம்ப எடுத்துட்டே வந்து துரத்துனாருன்னு சொன்னாங்களாம். அப்ப நம்ம அருட்காப்பு எப்படி வேலை செஞ்சிருக்குது பாருங்க. அது காப்பாத்தி இருக்குது. எனக்கு நடந்துச்சு. என் மாமனாருக்கு வந்து 87 வயசு, ரொம்ப குண்டா இருப்பார். கீழே விழுந்துட்டாரு, ஹிப்ல பிராக்சர். மிட் நைட் 2 o'clock கார்ல கூட்டிட்டு போக முடியல. அப்ப வந்து ஆம்புலன்ஸ்ல தான் வச்சு கூட்டிட்டு போறாங்க. வயசானவராச்சே என்னடான்னு ரொம்ப பயம். அனஸ்தட்டிஷியன் வந்து ஃபிட்னஸ் கொடுக்கல, கார்டியாலஜிஸ்ட் ஃபிட்னஸ் கொடுக்கல. நாங்க தைரியமா என்ன பண்றதுன்னு தெரியல, பெட்லயே வச்சுக்கிட்டே காலத்தை அவருக்கு ஓட்ட முடியாதே, சரி ஆபரேஷன் பண்ணலான்னு தைரியமா ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. நான் மகரிஷியில சொல்றேன், எனக்கு தெரியாது, அவர் எப்படியாவது நீங்க காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லி அருட்காப்பு போட்டு அனுப்பி வச்சு அருட்காப்பு போட்டுட்டே இருந்தேன். சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி முடிச்சு டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். எலெக்ஷன் அன்னைக்குதான் சர்ஜரி நடந்துச்சு. இப்ப வாக்கர் வச்சு அழகா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், அருட்காப்பை அனைவருமே பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இப்போ சங்கல்பத்துக்கு நம்ம வருவோம்.
குறிப்பிட்ட இந்த செயல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது சங்கல்பம். அதற்காக ஒருவர் மேற்கொள்ளும் தீர்மானம் மற்றும் முடிவே சங்கல்பமாகும். மனிதன் முதலில் தன்னை மதித்து வாழ வேண்டும். தன் மதிப்பு பெருமையை உணராததால் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொள்கிறான். அதற்காக தான் நம்ம மகரிஷி ஒரு முக்கியமான சங்கல்பத்தை நமக்கு அளித்துள்ளார்கள். நமக்கு தெரியும் இல்லையா? பேராற்றல் கருணையால் உடல் நலம் நீலாயுள் இறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வெறும் வாய் வார்த்தையோடு போகக்கூடாது என்பதற்காக தான் நம் மகரிஷி உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அகத்தாய்வு இவற்றையெல்லாம் அளித்துள்ளார்கள். இந்த நான்கையும் நாம் தவறாமல் செய்து வந்தால் இந்த சங்கல்பமும் எளிதில் நிறைவேறிவிடும். உடல் நலம் நல்லா இருக்கணுமா? இப்போ உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் பண்ணுங்க. நீல் ஆயுள் வேணுமா? உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் பண்ணுங்க. நிறை செல்வம் வேணுமா? உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் பண்ணுங்க. அப்ப நல்லா உழைக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். உயர் புகழ் வேணுமா? இது 3 வேணும். மெய்ஞானம் வேணுமா? இது 3 இருந்தாதான் முடியும். இப்படி எல்லாமே எல்லாத்தோடையுமே லிங்க். இதை பண்ணினாதான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கும். இதையும் செய்யணும். இந்த சங்கல்பங்களும் அப்பதான் வேலை செய்யும். நாம என்ன எண்ணுகிறோமோ அதுவே எண்ணம். நாம நினைக்கிறதுதான் நடக்கும். சோ நல்லா இருப்போம்னு நம்ம நம்புவோம், அப்ப கண்டிப்பா நல்லா இருப்போம். நாம முன்னேறுவோம்னு நம்புவோம், அப்ப கண்டிப்பா முன்னேறுவோம். நாம சாதிப்போம்னு நம்புவோம், கண்டிப்பா நாம சாதிப்போம். அது மட்டுமா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வையகம் என்பது வை பிளஸ் அகம். வாழ்க என்னும் வார்த்தையை நீள் அகத்தினுள் வைத்தால் வையகமும் வாழும், நாமும் வாழ்வோம். யார் ஒருவர் தம்மை தாமே வாழ்த்துகிறாரோ அவருக்கு தன்னம்பிக்கை பிறக்குமாம். செய்கின்ற செயல்களும் செழுமையானதாக இருக்குமாம். ஆக நம்மை நாம வாழ்த்திக்கணும்னு சொல்றாங்க. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் சொல்லியுள்ளார். முதலில் நாம் நம்மை அறிய வேண்டும். பொருத்தமான சங்கல்பத்தை நாம் நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். A to B அடையாறு ஆனந்த பவன் ஸ்வீட் ஸ்டால் ஹோட்டல் பத்தி நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் உரிமையாளர் சொல்றாரு, பழைய மாணவர் சந்திப்பு அலுமினி மீட் நடக்குது பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்ல நிலைமையில அவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் சின்ன ஸ்வீட் கடைக்காரன்னு சொல்லி என்னை யாருமே அவங்க கூட சேர்த்துக்கல, என்னை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ நான் ஒரு சங்கல்பம் எடுத்தேன். சாதாரணமா ஸ்வீட் கடைக்கு பேர் வச்சா எல்லாரும் என்ன வைப்பாங்க? ஸ்ரீ ஸ்ரீங்கிற வார்த்தையை சேர்த்து தானே வைப்பாங்க. அடையாறு ஆலமரம் பத்தி நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மரம் வீழ்ந்தாலும் அதன் விழுதுகள் அதை தாங்கி புதிய விருட்சமாக இருப்பதை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அத மாதிரி நான் இந்த புதிய விருட்சமாக வளர்வதை பார்த்தேன். அதனால்தான் அடையாறு ஆனந்த பவன் A2B என்ற பெயர் வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவிலேயே 160க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு, ஃபாரின்லயும் அத்தனை பிரான்ச்சஸ் இருக்குதான். அப்போ பாருங்க, அவர் அப்படி ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் அவரால் வாழ்க்கையில முன்னேறி வர முடிஞ்சது. மகரிஷி நமக்கு அழகான ஒரு சங்கல்பத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதை நாமளும் யூஸ் பண்ணிக்கணும். அதை சரியா யூஸ் பண்ணாதான் சில பிரச்சனைகள் வருது. ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருக்காரு. அவர் கடவுள்கிட்ட ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறாரு. என் வாழ்க்கைதான் எப்படி போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. என் பையன் டிப்டாப்பா டக்குன்னு பண்ணி இருக்கணும், டக்குன்னு பண்ணி ட்ரெஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்றாரு. செகண்ட் 3 சங்கல்பம். ஒண்ணு, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், என் பையன் எப்போதும் ஏசி ரூம்லயே இருக்கணும், என் பையனை சுத்தி எப்பவும் நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டார். கடவுள் வந்தார். நீ கேட்ட வரம் அனைத்தும் தந்தேன். எப்பவும் பையன் நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருப்பான், சூப்பர் சார். ஏசிலே வேலை இருக்கும், ஐயோ ரொம்ப சூப்பர். அவனை சுத்தி எப்பவுமே பணம் இருக்கும், அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன வேலைங்க அது? ஏடிஎம் வாட்ச்மேன் வேலை கொடுத்திருக்கேன்னு சொன்னார். அவர் அப்படியே உட்கார்ந்துட்டார். அவரை எதிர்பார்த்தது பேங்க் கேஷியர். அதற்குதான் நாம் சரியான தெளிவான வேண்டுதலும் சங்கல்பமும் நம் வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுல பிசுறு இல்லாம இருக்கணும். நம்ம வைக்கிற சங்கல்பத்திலையும் வேண்டுதலையும் பிசுறு இல்லாம கரெக்டானதாக இருக்கணும். அந்த ஏழையோட ஒய்ஃப் சொன்னாங்களாம், சரி என் வீட்டுக்காரர் தான் சரியான சங்கல்பம் போடல, நான் சங்கல்பம் போட்டு என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அவங்க அவங்க என்ன வைக்கிறாங்க சங்கல்பம்? என் வீட்டுக்காரராலதான் எங்க ஏரியாவுல எல்லார் வீட்லயும் அடுப்பெரியணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கடவுள் வரம் தரார். ஆனா அந்த பெண்மணி அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. மனைவி நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருந்தது. மனைவி நினைச்சதோ ஊருக்கே படி அளக்குற சாமியா என் ஹஸ்பண்ட் இருந்தா நாங்க இன்னும் பெரிய பணக்காரங்களா தானே இருக்க முடியும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன? கடவுள் கொடுத்த வேலை என்ன? அவங்க கேட்டாங்க இல்லையா, எங்க வீட்டுக்காரால தான் எல்லார் வீட்லயும் அடுப்பெரியணும்னு கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ற வேலையை கொடுத்துட்டார்.
அதுவும் இந்த சமயத்துல போய் அந்த வேலையை கொடுத்தா யாருமே இப்ப சிலிண்டர் யூஸ் பண்றதே இல்ல. அவசர தேவைக்கு கூட இந்த நம்ம என்ன பண்றாங்க, இண்டக்ஷன்லயே சமைச்சிடுறாங்க. யாரும் கேஸ யூஸே பண்றது இல்ல. யாரும் நம்ம பண்ணாத இப்ப போய் இந்த வேலையனாக்கா என்ன செய்ய முடியும்? எங்கெங்க தப்பு நடந்துச்சு? எந்த சங்கல்பம் பண்ணினாலும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். டு தி பாயிண்ட் இருக்கணும். நம்ம நினைக்கிறத எந்த அப்பழுக்கும் இல்லாம கரெக்டான சங்கல்பமாக நம்ம மனசுல நம்ம வச்சுக்கணும். ஒரு பையனுங்க, ஒரு 2 பையனுங்க யுபிஎஸ்சி எக்ஸாம வந்து இதெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனா வேக்கண்ட்ன்னு ஒரு இடம் தான் வச்சிருக்காங்க. ஒரு பையன் வந்து சாமி நான் எப்படியாவது பாஸ் ஆகணும்னு வேண்டுறான். இன்னொரு பையன் சாமி நான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டுறான். யாரோட வேண்டுதலை சாமி நிறைவேற்றுவார்? ஃபர்ஸ்ட் பையனோட வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஏன்? நமக்கு எது வேண்டாமோ அத பேசி 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 பிரபஞ்சத்துல பதிவாகி அது நடந்துடுது. ஒரு தப்பான விஷயத்த அத திரும்ப திரும்ப நினைக்கிறப்ப நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப நினைக்கிறப்ப அது பிரபஞ்சத்துல பதிவாகுது. நமது வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் யார் காரணம்? நாம் தான் காரணம். அது சும்மா இது எல்லாம் சும்மா கதை விடாதீங்க. ஒரு சீட்டு தான் இருக்கிறப்ப அது எப்படி 2 பேருக்கும் அவரு எப்படி கொடுக்க முடியாது? 2 பேருமே நான் பாஸ் ஆகும்னு கேட்டா குடுத்துருவாரா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்ப நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பாருங்க. நிறைய வருது பாருங்க டிவில. மியூசிக், டான்ஸ், குக்கிங் இப்படிலாம் இருக்குது. ஃபினாலேக்கு போறப்ப ஃபைனலிஸ்டா 4 பேர் தான் வர முடியும்னு சொல்றாங்க. 5 பேர் தகுதியானவங்களா இருந்தாக்கா 5 பேரையும் லாஸ்ட் மினிட்ல செலக்ட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. இப்ப நம்ம காம்படிஷன் போறதுக்கு முன்னாடியே சரி அந்த 4 டீம் ஜெயிச்சிருவாங்க. அவங்க 4 பேரும் நல்ல ஸ்ட்ராங் டீம். அவங்க ஜெயிச்சிருவாங்க. சரி நம்ம சும்மா பேர் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம கடின உழைப்போடு கூடிய சங்கல்பம் போட்டோம்னாக்கா அதற்கான பலனை நாமும் பெற முடியும். நமக்கு எஸ்பி முத்துராமன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பிலிம் டைரக்டர் இருந்தார் இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். 71 படங்களுக்கு மேல் இயக்கியவர். அவர் சொல்றார், நான் ஃபீல்டுல இருந்தப்ப என்னை சுத்தி எப்போதுமே 4 பேர் இருப்பாங்க. நான் சொல்ற வேலையை செய்ய ரெடியா இருப்பாங்க. அந்த படங்கள் இயக்கத்தை விட்டு விட்டு நான் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வந்த போது எனக்காக யாருமே இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மனவளக்கலை தான் எனக்கு கை கொடுத்துச்சு அப்பன்னு சொல்றாரு. ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. இந்த மனவளக்கலையால தான் என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றாரு. இத்தகைய மனவளக்கலையை பலருக்கு கொண்டு செல்வோம் என்று சங்கல்பம் எடுப்போம். மத்தவங்க நல்லா இருக்கிறதை விட தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும் என்றால் இது நமக்கும் நல்லது தானே. மன்றத்துக்கு போறப்ப மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் மனவளக்கலைக்கு வரமாட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா சங்கல்பம் போட்டுக்கோங்க வந்துருவாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சங்கல்பம் போட்டுக்கோங்கன்னே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு நமக்கு வந்து கவர்மெண்ட் மேல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணீர் பற்றாக்குறையோ மழைநீர் வடிகால் சரியில்லை அப்படின்னு ஏதோ நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? ஆழ்துளை கிணறு அது இதுன்னு வரும் இல்லையா? அத வாயால சொன்னா அந்த வேலை நடக்குமா? மனுவா எழுதி குடுக்க வேண்டியவங்கிட்ட குடுத்தாதானே அந்த வேலை நடக்கும். அதே மாதிரிதான் ஒரு விஷயம் நடக்கும்னா அதை நாம நினைச்சா மட்டும் போதாது. சங்கல்பமும் அருட்காப்பும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நிறைய புகை, மது, போதை இப்படி எல்லாம் நிறைய பேர் ஆளாகி இருப்பாங்க இல்லையா அந்த பழக்கத்துக்கு. அவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு வந்தாலுமே அவங்க அருட்காப்பும் சங்கல்பம் போட்டுட்டாதான் முழுமையாக அவங்க மனசு வைக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க அந்த சங்கல்பத்தை போட்டுக்கிட்டா மட்டும்தான். நமக்கு ஒரு தீய பழக்கம் இருக்குதா அதை நம்மளை விட்டு போகுமா? நம்ம மனசு வைக்கணும். நம்ம சங்கல்பம் போட்டு எனக்கு இது வேணாம்னு நம்ம மனசு வச்சா மட்டும்தான் அது நம்ம பிரச்சனையில இருந்து காப்பாது. ஆனா நம்ம மனசு வைத்து விட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த பிரச்சனையில இருந்து அது காப்பாற்றி கொடுத்து விடும். எனக்கு வந்து ட்ரூவா என்னோட இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. எம்ஆர்சிக்கு வந்து எல்லாருமே எவ்ரி இயர் போவாங்க இல்லையா? என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்ட் பிகாஸ் மை ஹெல்த் கண்டிஷன் என்னால போக முடியல. லாஸ்ட் இயர் தான் நான் போறேன். அப்ப லில்லி அம்மா எல்லாம் கூட நாங்க எல்லாம் சேர்ந்து இருந்தோம். இப்ப நான் ஆஃப்டர் 11 இயர்ஸ் 2025 தான் போறேன். 11 இயர்ஸ் கழிச்சு போறேன். ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குது. புது ட்ரெஸ், புது ட்ராலி, எல்லாரும் சரி சரி ஏசி கோச்சு போட்டுக்கோ சந்தோஷமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு வீட்டுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப 11 இயர்ஸ் கழிச்சு போறேன். அப்படியே போறப்ப நம்ம ஸ்டேஜ்ல போய் பேசுற மாதிரி எல்லாம் கற்பனை எல்லாம் வருது. அவ்வளவு ஆசையா போயிட்டு இருக்கப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு. ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி கேப் புக் பண்ணியிருக்கோம். எங்க ட்ரஸ்ட்ல இருந்து எப்போதுமே எல்லாரும் குரூப்பா போவாங்க. என்ன கூப்பிடுறப்பெல்லாம் நான் போறது இல்ல. எனக்காக ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, என்னோட அவங்க பெரியவங்க, நீ இப்படி போகாமே இருக்கே, நீ வா, கண்டிப்பா நீ வா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க. நமக்குதான் வெளி உலகமே தெரியாது. நம்ம இப்படியே உள்ளேயே இருந்தே நான் வளர்ந்துட்டேன். எனக்கு அவ்வளவா தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் கூட்டிட்டு போறவான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. கேப்ல போய் உட்காந்தா மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது.
சென்னையில சாதாரணமாவே செம்ம டிராபிக்கா இருக்கும். மழை பெய்யறதால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது கேப் எல்லாம். ஃபர்ஸ்ட் கேப் புக்கே ஆகல. மழை பெய்யறதுனால டிராபிக் ஆகுதுன்னு சொல்லி கேபே புக் ஆகல. நாங்க நிறைய பணம் தரோம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேப வர சொல்லி வந்தாலும் என்ன ஆயிட்டுனாக்கா நம்ம கொஞ்சம் கூட மூவ் ஆக முடியாம ஆம், ஆயிடுச்சு. கேப்ல போனா கண்டிப்பா ட்ரெயின் போயிடும், பிடிக்கவே முடியாது. அப்போ மெட்ரோ ஸ்டேஷன்ல விட்டுடுங்கன்னு சொல்றோம். மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும்தான் ஓரளவு நம்ம ட்ரை பண்ண முடியும், அதுல போனாலுமே முடியாது. 2 மெட்ரோ மாறணும். அங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, கூட்டிட்டு என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, ஓடி போய் மெட்ரோ பிடிக்கணும்னு போறப்ப அவங்க ட்ராலியோட வீல் எல்லாம் உடைஞ்சு போச்சு. எப்படி நமக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க கேக்குறாங்க, நீ என்னடி இவ்வளவு கூலா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு தெரியாது. நான் அருட்காப்பு சங்கல்பமும் போட்டுட்டே இருக்கிறேன். நானே அவ்வளவு அந்த அளவுக்கு சின்சியர் இல்ல. பட் எனக்கு தேவை அப்பப்படுது. அருட்காப்பு சங்கல்பம் நான் போட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா, நான் ட்ரெயினை பிடிக்கணும், நான் நான் கண்டிப்பா ஆழியார் வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்கு மனசுல கண்டிப்பா நான் வந்துருவேன் நம்பிக்கையோட இருக்கிறேன். அங்க அப்படியே நான் போயிட்டப்போ கரெக்டா லிப்ட்ட போறப்போ ஒரு பையன் ஒயிட் ஜிப்பா போட்டு வரான். எந்த ட்ரெயின்னு கேக்குறான். நாங்க அந்த ட்ரெயின் நானும் அந்த ட்ரெயின் தான் சொல்றான். எஸ்கலேட்டர் ஏறணும் இறங்கணும், நைட் டைம் எக்ஸிட் எதுவுமே தெரியல. அவனே எங்களை இழுத்துட்டு ஓடுறான், ட்ராலியை இழுத்துட்டு போறான், இதுல ஏறுங்க அங்க ஏறுங்கன்னு சொல்லி கரெக்டா அந்த பையன் கொண்டு ஓடுறோம். 2 மெட்ரோ மாதிரி ட்ரெயின் வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுல ஏறி உட்காரோம். உட்கார கூட இல்ல, ஏறுறோம், ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அந்த பையன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னாக்கா நாங்க வந்திருப்போம். எப்படியோ மெதுவா ஏறி இறங்கி வந்திருப்போம் ஸ்டேஷனுக்கு. பட் என்ன இருக்கும், ட்ரெயின் போயிருக்கும். அப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னோட அருட்காப்பு சங்கல்பமும் தான் என்னை அன்னைக்கு போக வச்சது ஆழியாருக்கு. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போற அந்த இதை என்னை காப்பாத்துனது அதுதான் காப்பாத்துனுச்சு. அது நான் ஸ்ட்ராங்கா அதை பிலீவ் பண்றேன். ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி இருக்கும், காணாத கண்ட மாதிரி அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த என்ன ஆச்சுன்னாக்கா சாரி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா எனக்கு வீட்டுல ஒரே சாரி எழுதுனதுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க முடியல. ஒரே இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன். எந்த ரீசன்னாலையும் நம்ம லாங் கேப்புக்கு அப்புறம் எனக்கு இது கிடைச்சிருக்குது. இது கிடைச்சதுனால இந்த எந்த ரீசன்னாலையும் நான் என்னோட இதை விட்டக்கூடாது, மனவளக்கலையை விட்டு திரும்ப நான் போயிடக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் சங்கல்பம் எடுத்துட்டேன். இன்னைக்கு கூட நிறைய வீட்டுல வேலை. ஆனாலும் கண்டிப்பா இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டேன். நான் இந்த எடுத்தே ஆகணும், இன்னைக்கு நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு மனசு வச்சு இன்னைக்கு நான் வந்துட்டேன். மனிதர்கள் விழிப்பு நிலையில் வாழ்வு நடத்தி தவமும் தற்சோதனையும் செய்து 5 அளவு முறையை கடைபிடித்து அலட்சியம் நீக்கி செயல்படுவேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் துன்பமில்லா வாழ்வை பெற முடியும் என்பது நிச்சயமே. இது எல்லாம் செயல்படுத்தணும்னா திருவள்ளுவரின் 834வது குறள் நமக்கு கை கொடுக்கும். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரியில். என்ன மீனிங்னா, நூல்களை கற்றும் உணர்ந்தும் பிறருக்கு எடுத்துரைத்தும் தான் கற்ற வழியில் அடங்கி ஒழுகாத பேதையை விட உலகில் பெரிய பேதை இல்லை. பேதையின முட்டாள். இவ்வளவு விஷயம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் சொல்றோம், எவ்வளவு நூல் படிக்கிறோம், எல்லாருக்கும் சொல்றோம். அதன்படி நாம நடக்கணும்ல. அருட்காப்பும் சங்கல்பமும் போட்டா நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சும் அதை ஃபாலோ பண்ணலைனாக்கா அவர்களை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லைன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றார். ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது பிரபஞ்சத்தின் அருள் நம்முடன் இருக்கும் என்ற அருட்காப்புடனும் சங்கல்பத்துடன் நாம் தொடங்குவோம். ஒவ்வொரு நாள் உறங்கும் போதும் இன்றையை விட நாளை சிறப்பாக இருக்கும் என்ற அருட்காப்புடனும் சங்கல்பத்துடனும் நாம் உறங்குவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.